தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடும் இருப்பாராக. இந்த தொலைக்காட்சியூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அளிக்கிறேன். 15வது வாரத்திற்கு ஒரு முறை என்ற பொழுது இன்று இயேசு நமக்கு கூறுகின்ற செய்தி அன்பாக இருக்கின்ற செய்தி. தலைவர் இயேசு கிறிஸ்துவை வந்து கேட்கின்றான், நான் வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? இயேசு கூறுகின்றார், அன்பு செய், அயலவனை அன்பு செய். அதற்கு உதாரணமாக நல்ல சமாளிய பூமியை எடுத்துச் சொல்லி எந்த விதமான வேறுபாடு சாதி சமய வேற்றுமையின்றி அன்பு செய்கின்ற வார்த்தை. ஆகவே இவ்வுலகம் முழுவதும் அன்பாக நல்கிறது. நாமும் இவரை ஆகவே அன்பு செய்து வாழ்கின்றோமாய் வாரத்தில் செல்லுகின்ற பொழுது இன்று பொதுக்காலத்தில் அளிக்கப்பட்டிருக்கும் பயவுக்கு மற்றும் நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் எனக்கான திருப்பவர் தியானத்திற்கு உதவி தேவைப்படுவோர் எல்லா மதத்திற்பவர் என்ற 12 பகுதியிலும் சொல்கிறது. இங்கு ஜார் அனுப்பிப்பவர் என்பதை மாறாக ஜாருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் என்ற கேள்வியின் தொடர்பான இந்த உறவில் அமைகிறது. நாம் பொறுப்பில்லாமல் குறைபாடுகளின் தலையிட்டு பொறுப்பில்லாமல் கேட்டு பொறுப்பில்லாமல் தண்டிக்கிறோம். எனவே நம்மிடம் பிறரிலும் தேசிய சாய பதவிப்பதை உணர்ந்து கொள்ள வரம் தாங்குகிறார். எமது அன்புக்குரிய தேசிய முழுவதோடு அன்பு செய்கிற வரம் தாங்குகிறார். நாங்கள் இலக்கத்தையும் நன்மையும் அருளையும் பிறரோடு பகிர்ந்து அறிந்தார். உமது திருமகனும் உமது ஆண்டவருமாகிய அன்புக்குரிய இயேசுவின் திருப்பாதங்களில் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். துன்பம் தன்னை சூழ்ந்து கொண்ட வேளையில் தம்மை காப்பாற்ற இறைவன் ஒருவருக்கே உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து தாவீது அரசர் பாடிய பாடல் இது. நாமும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்ப வேலைகளை சமர்ப்பித்து நம்மை அதிலிருந்து மீட்கக்கூடியவர் கடவுள் ஒருவரே என்று அவரிடம் முழு நம்பிக்கையோடு சரணடைவோம். பதிலுரை பாடல். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்மை பெருக்கினால் எனக்கு பதிமொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர், துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, எனக்கு பதில்மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஏன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே, நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாக இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம்
அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. தூய லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 25 தொடக்கம் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து ஜேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஜேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். ஜேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று ஜேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று ஜேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். ஜேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை நெஞ்சங்களே, அன்றைய மக்களுக்கு ஜேசு கூறியது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் இறைவனை அன்பு கூற வேண்டும் என கூறியிருக்கின்றார். மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும் என கூறி முதன்மையான கட்டளைகளை எடுத்துரைத்திருக்கின்றார். மேலும் ஜேசு அன்றைய மக்களோடு உவமையின் வாயிலாக பேசியிருக்கின்றார். அதாவது, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் வழியில் கள்வர் கையில் அகப்பட்டு கொண்டார். கள்வர்கள் அவருடைய பொருட்களை களவாடி அவரை குற்றுயிராய் விட்டு சென்று விட்டார். தற்செயலாக அவ்வழியே குருவானவர் ஒருவர் வருகின்றார். அவர் அந்நபரை கண்டும் காணாதவர் போல் சென்று விட்டார். அதே வழியே லேவி ஒருவரும் வருகின்றார். அவரும் அவ்வாறே சென்று விட்டார். ஆனால் சமாரியர் ஒருவர் வருகின்றார். அவர் அந்நபரை கண்டு அவருக்கு உதவி செய்ய முன்வந்து அவருக்கு உதவி செய்கின்றார். ஆம், பிறரின் தேவை அறிந்து உதவி செய்ய வேண்டுமென அன்றைய மக்களுக்கு அந்த உவமையின் வாயிலாக இயேசு கூறியிருக்கின்றார். சாதி மத பேதம் பாராது உதவி செய்ய வேண்டுமென கூறியிருக்கின்றார். நிலை வாழ்வை பற்றி கேட்ட அறிஞருக்கு திருச்சற்ற நூலை நீரை வாசித்து அறிந்து கொள் என்ற சிந்தனையை சிந்திக்க தூண்டியிருக்கின்றார். ஆலய வேலைப்பாடுகளில் ஈடுபட சென்ற லேவி குரு
இவர்கள் பாதிக்கப்பட்ட மனிதனை கண்டும் காணாதவர் போல போன சந்தர்ப்பத்தில் யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சமாரியன் திருச்சட்ட நூலை அறிந்திராதவன், ஆனால் தேவைப்பாடு உள்ளவனை கண்டு அறிந்து உதவி செய்ய முன் வந்திருக்கின்றார் என கூறியிருக்கின்றார். இறைவனை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும், அயலானை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்பதை இந்த உவமையின் வாயிலாக இயேசு அன்றைய மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமான இறை நெஞ்சங்களே, இன்று இயேசு எனக்கு கூறும் செய்தி: நான் என்னை அன்பு செய்வது போல எனது பாடசாலையுள்ள பிற இன மாணவர்களையும் அன்பு செய்து அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை என்னால் முயன்றளவு செய்வேன். நான் என்னை அன்பு செய்வது போல எனது பாடசாலையில் கற்கும் பிற மாணவர்களையும் அன்பு செய்வேன். அத்தோடு படிக்காத மாணவர்களுக்கும் எனக்கு தெரிந்த விடயங்களை சொல்லிக் கொடுப்பேன். படைப்பிற்கெல்லாம் மேலான இறைவனுக்கு எனது அதி உன்னத ஆராதனையை செலுத்த என்னை இயேசு இன்று அழைத்திருக்கின்றார். நான் என்னை அன்பு செய்வது போல என் அயலானையும் அன்பு செய்ய வேண்டுமென இயேசு என்னை அழைத்திருக்கின்றார். பகைமையை மறந்து பாரபட்சம் பாராது பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமென எனக்கு இயேசு இன்றைய நற்செய்தியின் ஊடாக கூறியிருக்கின்றார். ஊருக்கு உபதேசம் சொல்லாது நான் என் வாழ்க்கையில் நல் மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்வில் வாழ்ந்து காட்ட வேண்டுமென இயேசு இன்றைய நாளிலே எனக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்று திருச்சட்ட அறிஞர்களை திருச்சட்ட நூலை வாசித்து அறிந்து கொள் என்று கூறியது போல் இன்று என்னையும் இறை வார்த்தையை வாழ்வாக்க அழைத்து நிற்கின்றார். என்னிலிருந்து தற்பெருமை, நான் என்ற ஆணவம், முன்கோபம் போன்ற தீய எண்ணங்களை கலைக்க என்னை அழைக்கின்றார். பிறரின் தேவை அறிந்து உதவி செய்ய முன்வர வேண்டுமென கூறுகின்றார். எனவே நான் என் குடும்பத்திலும் என் சமூகத்திலும் எனது பங்கிலும் ஒரு முன்மாதிரியான நபராக வாழ இன்றைய நாளிலிருந்து நான் முயற்சி எடுத்துக்கொள். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி கூறும் செய்தி யாதெனில், நாம் எமது சமூகத்தில் முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவ சமூகமாக வாழ்வது மட்டும் அல்லாமல் பிறரையும் வாழ வைக்க முன்வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் எம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்து அன்புள்ள சமூகத்தை கட்டி எழுப்புவோம். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இறை வார்த்தையை வாழ்வாக்கி கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ முன்வருவோம். வளர்ந்து வரும் இந்நவீன யுகத்தில் எம் வாழ்வில் செபத்திற்கென ஒரு மணித்தியாலத்தையாவது ஒதுக்க முன்வருவோம். அன்பார்ந்தவர்களே, எமக்கு அடுத்திருப்பவர் யார் என்றால், உதவி தேவைப்படும் அனைவருமே எமக்கு அடுத்திருப்பவர் என்பதை நாம் உணர்ந்து உதவி செய்ய முன்வருவோம். நாம் எமது சமூகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதி மத பேதம் பாராது ஒரே இறைவனில் உன்னத படைப்பு நாம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். பரம்பொருளை இறைவா, எம்மை படைத்து காத்து நல்வழியில் நடத்தும் உம் கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். அதே போல இன்று இறைவார்த்தைக்கு நன்றி சொல்லுகின்றோம்.
அவ்வார்த்தையின்படி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நல்ல சமாரியனைப் போல இயேசுவைப் போல தன்னலம் இல்லாது தேவையில் இருக்கின்றவர்களையும் அடித்திருப்பவர்களையும் கடவுளின் மறு உருவமாக பார்க்க வரம் தாரும். நல்ல சமாரியனை வாழ்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்காக நன்றி கூறி அன்பை தொடர்ந்து பொழிய வேண்டுகின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். அன்னை மரியாதையாக மன்றாடுவோம். மரியாயே, நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலும் எங்களை சதிமரத்திலும் சவால பாவத்திலிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும். மரியாயே, நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலும் எங்களை சதிமரத்திலும் சவால பாவத்திலிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும். மரியாயே, நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலும் எங்களை சதிமரத்திலிருந்தும் சாவான பாவத்திலிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களோடு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.